அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வள்ளலார் வடலூர் சத்தியஞான சபைக்கு நீங்கள் போகும்பொழுது இடது பக்கத்தில் உள்ளார போகும்பொழுது உங்களுக்கு ஒரு வாசகம் எழுதியிருக்கும். கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லோரும் நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிப்போம், கொலை அப்படின்னா நம்ம கொலை பண்ணுறது, உயிரினங்களை கொலை பண்ணுவது. புலை அப்படின்னா நம்ம புலால் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தான் நம்ம பெருசாக எடுத்துப்போம். ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, கொலைங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அவர்களோட மனசை புண்படுத்தாமல் இருக்கிறது, கொலை பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முறைங்கிறது இருக்குது. அப்போ இந்த கொலைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. மனித மனங்களை கொலை செய்தாலும் கொலைதான், உயிரினங்களை கொலை செய்தாலும் கொலைதான். புலை என்பதற்கு புலால் மறுத்தலையும் நம்ம புலை என்று சொல்லுவோம். பொய் சொல்லாமல் இருப்பது முக்கியத்துவமாக வள்ளலார் அதை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்னா, பொய் சொல்லாமல் உண்மையை பேசி உண்மையின் வழியே வாழ்வது அப்படிங்கிறத புலை அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். ஒரு முறை பெரியார் அந்த வடலூர் சத்தியஞான சபைக்கு வந்திருக்காரு. எல்லாம் குரூப்பாக வந்திருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. இப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாரு, மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்த உடனே கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்ன உடனே பெரியார் அங்கேயே நின்றுட்டு, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் மாமிசம் சாப்பிட்றவன், அதனால் நான் உள்ளே வரலை. ஏன்னா அவர்களுடைய கருத்துகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்களோட அந்த கோயிலுக்கு போகிறதோட விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, மாமிசம் சாப்பிட்டவர் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியிலே நின்றுறாரு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, பெரியார் வள்ளலார் மேலே கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. ஏன் அப்படின்னா, ஜாதி சமய பேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வள்ளலார் சாடுகிறார். அப்போ அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, பெரியாருக்கு வள்ளலார் மேலேயும் ஒரு ஈர்ப்பு, சிவானந்த பரமஹம்சர் மேலேயும் ஒரு ஈர்ப்பு. அப்பொழுது பெரியார் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்பவர் என்பதை